சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் வன்மம் குறைந்து தான் வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சாண்டி மாஸ்டரும், கவின் அவர்களும் உள்ளர என்ட்ரி குடுத்து, ஒரு மாரி ஜாலியா வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் 2 பேருடைய காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டே தான் வந்து இருந்துக்காங்க. ஆனாலும் ஒண்ணு வினோத் ஏதாவது பிரச்சனை பண்றாப்புல, இல்ல அப்படின்னா நம்மளுடைய திவாகர் அவர்கள் பிரச்சனை பண்றாப்புல. ஸோ இவங்க எதிரும் புதிருமா இருக்கிறதுனால அந்த காமெடி கன்டென்ட் அப்படிங்கிறது வந்து அழகா டெலிவரே ஆக மாட்டேங்குது. அது ஒரு கட்டத்தில பயங்கர வெறுப்பாவே மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல கடைசி நாள் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே எபிசோட் வந்து இருக்க போகுது. சண்டே வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய போகுது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக இன்றைக்கான எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் யாரெல்லாம் ஓட்டிங்ஸில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் யார் மிட்வீக் எவிக்ஷன் இருக்க போகிறதில்ல, பட் நாளைக்கு யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ இருக்கக்கூடிய டேட்டாவின் பிரகாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு பயங்கரமான ஒரு குறும்படம் வந்து போடுறாங்க. ஃபைட்டு, ஓகேவா? அந்த ஃபைட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தது. ஆனால் நிறைய சீன்ஸில் இருந்தது 4 பேர் மட்டும்தான் அதிகபட்சமாக. 1 பார்வதி, 2வது கம்ருதீன், 3வது திவாகர், 4வது வினோத். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா பிரவீன்ராஜ் இருந்தார். அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து இருந்தாங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள், ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேர் வெளியில் இருக்கக்கூடிய பாரு கம்ருதீனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்காங்க. பாருடாடே, எப்படிப்பட்ட சம்பவத்தெல்லாம் எங்கள் தலைவி பண்ணிட்டு போயிருக்கா, அவளை போய் நீங்கள் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சு ரிவோக் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் அவங்க 2 பேருக்கும் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அந்த குறும்படம் முடியும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வினோத் இருக்கார்ல, அந்த மனுஷன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாப்புல, நாக்கு கடிக்கிற மாதிரி, துப்புற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாரு. ஏன்னா வாட்டர்மெலன் வந்து வினோத்தை பார்க்குறாப்புல. ஸோ அப்படி பார்க்கும்போது துப்புற மாதிரி இது பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்த உடனே திவாகர் அவர்களும் துப்புறாரு. ஸோ இப்படி துப்புன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கம் இருக்கக்கூடிய பிரஜன் அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏய் கம்னரு, அமைதியாரு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அந்த குறும்படம் வந்து முடியுது. முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் எந்திரிச்சு போய் பேசுகிறாப்புல, என்னங்க வாட்டர்மெலன், எதுவாக இருந்தால் என்ன இருக்குது, இன்னும் 1 or 2 டேஸில் நம்ம எல்லாருமே வெளியே போக போகிறோம். ஸோ வெளியே போயிட்டோம் அப்படின்னா இப்படிலாம் இருப்போமா அப்படின்னு கூட வந்து தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு நல்லபடியாக இருந்துட்டு போகலாம்ல, எதுக்காக இப்படிலாம் துப்பிட்டுலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலனை வந்து பிரஜன் அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ பிரஜன் அவர்கள் வந்து இப்படி கேட்கும்போது வாட்டர்மெலனுக்கு லிட்ரலாகவே பயங்கர கோவம் வந்துடுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான், அங்கே வினோத் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார்ல, அந்த மனுஷனையும் நீங்கள் வந்து கேட்கணும்ல. ஏன்னா அவர் தானே ஃபஸ்ட்டு துப்புனார், நான் துப்புனதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவர் துப்புனதை நீங்கள் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவர் தான் துப்புனது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர்மெலன் வந்து கேட்குறாப்புல. இந்த இடத்துல அவர் கேட்குறது வந்து கரெக்டான ஒரு கேள்வி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வினோத் அவர்கள் தான் துப்புனார். ஸோ 2வது தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து துப்புனார். ஸோ அது எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர் தான் முதல்ல துப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் வாய்ஸை ஏற்றி பேசினோடனே பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸை ஏற்றி பேசுகிறாப்புல, ஹே என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாப்புல. அப்படி போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் எந்திரிச்சு எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க பார்க்குறாங்க. அப்போ கூட மனுஷன் ஒரு பாயிண்ட்டை வந்து போட்டு போகிறாப்புல, ஒரு கவுண்டரை வந்து போட்டு போகிறாப்புல கானா வினோத். என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு இவ்வளோ தூரம் சண்டை போடுறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து திவாகரை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாப்புல. அது ஆக்சுவலாக யாரும் பேசலை, ஆனால் பேசியிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ், ஓகேவா? ஸோ ஆனாலும் அவர் கடைசியாக ஒரு கவுண்டர் போட்டார். நான் முன்னே சொன்ன மாதிரி. என்ன கவுண்டர் அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, அவருக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தா போதும் அமைதியாகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. கவுண்டர்லாம் ஓகே தான், சிரிக்கிற அளவுக்கு இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அந்த கவுண்டரை ஏற்றுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்கணும்ல. அந்த ஆள் வந்து நிராகரிக்கிறாரு. என்னை நீ கலாய்க்காதப்பா, என்னை வச்சு நீ காமெடி பண்ணாத, என்னை குரங்குன்னு சொல்லாத, மாடுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை விட்டுறணும், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது வந்து காமெடி கண்டென்ட்டு. ஒரு சைடு வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும், 2 பக்கமும் அக்செப்டன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காமெடி நல்லா காமெடியாக டெலிவர் ஆகும். இப்போ இவர் காமெடி பண்ணுறாரு, கவுண்டர் போடுறாரு, நல்லா இருக்குது, சிரிக்க தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகுறாருல்ல, டென்ஷன் ஆகுறாருல்ல, அந்த காமெடி அடுத்த கட்டமாக அக்ரெசிவாக மாறுதில்ல, சண்டையாக மாறுதில்ல.
அந்த இடம் தான் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ இந்த வாரம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காரு. பிரவீன் ராஜும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்துட்டுருக்காரு. ஆனாலும் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? திவாகர் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறார். அப்போ ஏற்றுக்க மறுக்கிறாருன்னா விட்டுருங்க, விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுங்கள். மற்ற ஆட்கள் கூட அந்த கவுண்டரை போடுங்க, அவரை விட்டுருங்க. நீங்கள் ஏன் அடிச்சு அதனால் பெரிய ஆள் ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. எனக்கு வருத்தமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் மேலே நிறையவே இருக்குது, இல்லைலாம் சொல்லவே கிடையாது. வருத்தம் மட்டும் இல்லை, கோபம் பயங்கரமாக வந்திருக்கு. பெண்கள்கிட்ட இவர் நடந்துக்கக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்த பெண்கள்கிட்ட இவர் நடந்துக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்ம ஸ்மெல் அடிக்குதுங்க. என்னங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும். அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ற பெண்கள் பின்னாடியே போயிட்டு சுற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி கேவலமான புத்தியுள்ள ஆட்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள். ஸோ இந்த ஆளை வந்து போட்டு பொழக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும், எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆசையாக வந்து இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த சினாரியோவில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இது வேறு, அது வேறு. ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த துப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வினோத் அவர்கள் வந்து பண்ணிடக்கூடாது. அதை பண்ணுறாரு, அது தொடர்ந்து பண்ணுறாரு. குரங்குன்னு சொல்லி திட்டுறாப்புல, அப்புறம் வந்து அந்த அனுமார் மூஞ்சின்னு சொல்கிறது, அப்புறம் மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கானா வினோத்துக்கு மக்கள் இடையில் ஒரு நல்ல மரியாதை வந்து இருக்குது, வரவேற்பு வந்து இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போயே சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பித்தாங்க? நல்ல வேலை இந்த ஆள் டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னு லிட்ரலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போய் என்ன கமெண்ட்ஸ் வந்து படித்து பாருங்கள், அந்த ப்ரோமோஸ்லாம் அவ்வளோ தூரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் அவ்வளோ தூரம் வந்து போகணும்? நல்ல பேரோடு இருக்கீங்க, நல்லா போங்க. அவர் அக்செப்ட் பண்ணல இல்லை அப்படின்னா தயவுசெய்து விட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். வேறு ஒரு ஆளுக்கு கவுண்டர் கொடுங்க, அது காமெடியாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். 1 or 2 வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஒர்க் அவுட் ஆகலையே அடுத்து ட்ரை பண்ணுங்கள், அதுதானே விஷயம். அதை விட்டு அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க. அந்த ஆள் வந்து ஏதோ ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அந்த ஆளை போய் நீங்கள் வந்து சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு 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 காமெடின்னு அப்படின்னு சொன்னால் அவரால் நம்பவே முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அதுவும் வினோத் அவர்கள் சொல்கிறத லிட்ரலாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு வந்து லிட்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனசு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார். அது தயவுசெய்து விட்டுட்டு அடுத்த கட்டமாக அடுத்த வேலையை பார்க்குறதா பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டருடைய என்ட்ரி வேறு மாதிரி ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், ஜூனியர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிசியன் வந்து இருந்தாப்புல, அந்த ஆள் போனது இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கல, முடிஞ்சால் அவரை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல கானா வினோத் வந்து பொட்டியை எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போன வாரம் தான் சொன்னார், இந்த வாரம் உள்ளர வந்துட்டார். வேறு வழியே இல்லை. ஏன்னா டிஆர்பி 0, ஒன்றுமே கிடையாது, பார்க்குறதே இல்லை. 24/7 சுத்தம் அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோவே வந்து போயிட்டுருக்கு. உள்ளே சண்டை போடுறதுக்கு பாரும் இல்லை, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு கமருதினும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது என்னத்தை வச்சு ஓட்டுறது? இவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த 4 ஃபைனலிஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஒன்றுமே பண்ணல. கடந்த 2 வாரத்தில் எதுவுமே நடக்கலாங்க. ஆக்சுவலாக அந்த சொல்லப்போனால் அந்த வீட்டுக்குள்ளே இந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் உள்ளர வந்து லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் காப்பாற்றினாங்க, அவ்வளோதான். இந்த வாரம் அதுவும் போச்சு. ஏன்னா இவங்களே வந்து அடின்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வச்சு செய்யன்னு செஞ்சுட்டாங்க. ஏன்னா செலப்ரேஷன் வீக்கு. ஸோ செலப்ரேஷன் வீக் அப்படின்னு வரும்போது நீங்கள் செலப்ரேட் தான் பண்ணணும், இந்த மாதிரி வன்மத்தை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் போட்டு ரோஸ்ட் மேலே ரோஸ்ட்டாக பண்ணி விட்டாரா ரம்யா ஜோவை, வியானாவை, அப்புறம் பிரவீன் ராஜ் எல்லாரையும். ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து குவைட் ஆகிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அமைதியாகிட்டாங்க. அப்போ கண்டென்ட்டே ஒன்றுமே இல்லை. அப்போ சாண்டி மாஸ்டர் உள்ளே வர வைக்கணும், கவின் அவர்களை உள்ளே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே பேரே வைக்காத ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக உள்ளர கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஆக்டர் அவங்கெல்லாம். சொல்லப்போனால் சாண்டி அவர் மல்டி லாங்குவேஜில் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. சென்னை வரணும், ஹைதராபாத் போகணும், இந்த பக்கம் மலையாளம், கேரளா போகணும், எர்ணாகுளம் போகணும். ஸோ அப்படி லாங் டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங்லேயே இருந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவர் உள்ளர வரார், வேறு வழி இல்லை, டிஆர்பிக்காக வந்து தான் ஆகணும். ஸோ ஆனாலே செம்மையாக ஃபன்னாக வந்து இருந்தது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மெலனை பிடிச்சி வச்சு செய்ன்னு வந்து செஞ்சு விட்டாப்புல. தலைவா வணக்கம், நடிப்பு அரக் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். அதையே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும், ஓகேவா? மற்றவங்ககிட்ட நான் பேசிட்டு வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஓகே நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே அமைதியாக இருப்போமே அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காப்புல. இதில் கானா வினோத்தை தான் பிடிச்சி திட்டினாப்புல. என்ன உனக்கு அர்ஜென்ட், அப்படி வெளியே வா, இங்கெல்லாம் எதுவும் பேச முடியாது, அப்படியே எச்சி தொட்டு தக்குன்னு வந்து மூஞ்சி மேலே அடிக்கிறவா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சி விட்டுருந்தாப்புல. கலாய்க்கிறல சொல்லப்போனால் பயங்கர கோவத்தில் இருந்தேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு
ஏங்க சாண்டி மாஸ்டருக்கு தெரியுது, கவினுக்கு வந்து தெரியுது, மற்ற ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது கானா வினோத் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஆனால் பணப்பொட்டியை தூக்கிட்டு போயிட்டார்ல. ஸோ அந்த ஒரு வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி அவர்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா சாண்டியும் வினோத்தும் ஃப்ரெண்டு. அவங்கள ஈச் அதர் நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய கன்சர்னாகவும் வந்து இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் எடுத்த டெசிஷன் அது ஓகே தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா டைட்டில் வின் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஆனால் லாஸ்ட் வீக்லேருந்து இந்த ஆள் ஒரு மாதிரி சூடாகவே சுற்றிட்டு இருந்தார். கொஞ்சம் நஞ்சம் சூடு இல்லை, பயங்கர சூடாகவே வந்து சுற்றிட்டு இருந்தார். யாருக்கிட்ட பார்த்தாலே வந்து அப்படியே கடிச்சு கொதற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுமையான முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது. நாட் ஓன்லி திவாகர் கிட்ட மட்டுமே பண்ணல, நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் பணப்பொட்டியை எடுத்துகிட்டு போனது நல்லது தானுங்க. இது வரைக்கும் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாருன்னா சம்பவம்லாம் வேறு மாதிரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக திவாகர் மேலே பண்ணக்கூடிய அக்யூசேஷன்ஸ், அதாவது திவாகர் வந்து இவருக்கு பண்ணார் லாஸ்ட் வீக்கில், அவர் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணி அதையே ஒரு காரணமாக காட்டி இந்த சீசனில், அதுவும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு நிறைய பேட் நெகட்டிவிட்டி நேம்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிஆர் ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் பணப்பொட்டியை எடுத்துகிட்டு போனதே நல்லது. ஏன்னா பிஆர் ஒர்க்கெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரச்சனை வராமல், அதாவது வந்திருந்து சோசியல் மீடியாலாம் பற்றி எரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அவர் பணப்பொட்டியை தூக்கிட்டு போனார்ல, அது கூட இல்லாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அவர் பணப்பொட்டி எடுத்துகிட்டு போனது நல்லது தான். அவருக்கு வந்து என்ன ஆக்க போகிறவனுக்கு ஆற பொறுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஆக்கவும் அமைதியாக இருக்கவும் முடியல. ஓகேவா? ஸோ அதனால் அவர் எவிக்டாக வெளியே போனது நல்லது தான் பணப்பொட்டியோட. ஸோ அதுக்கப்புறம் சாண்டி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாப்புல, நீங்கள் நல்ல ஹீரோயினாக வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது, நல்லா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒவ்வொருத்தரையும் பாராட்டுறாரு. பிரவீன்ராஜ் வந்து இருக்காருல்ல, அந்த மனுஷன் வந்து நல்லாவே பாராட்டுறாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் ஒரு மல்டி லாங்குவேஜில் வந்து பேசுகிறீங்க, எத்தனை லாங்குவேஜில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 7 லாங்குவேஜில் எனக்கு வந்து தெரியுங்க, 7 லாங்குவேஜ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சூப்பர், செம்ம டேலண்ட்டு, ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து எபிசோடில் காட்டுறது. பட் லைவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிரவீன்ராஜுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மூலிமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், அவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜுடைய டேலண்ட் வந்து வெகுவாகவே வந்து கவரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் மிமிக்ரி பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், பாட்டு பாடுற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பீட் பாக்ஸ் பண்ணுறாரு, ஆக்டிங் பண்ணுறாரு, எல்லா விதத்துலையும் நல்ல டேலண்ட்டான ஒரு பர்சன் அவர். ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பீட் பாக்ஸ்க்காக ஒருத்தனை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க எஃப்ஜே, அந்த வேலையை அவரே பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பாட்டு பாடுறதுக்காக ஒரு சிலரை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, பாட்டும் இவரும் வந்து பாடுறாப்புல. அதே மாதிரி ஆக்டிங் செம்மையாக பண்ணுறாப்புல, ஆக்டிங்காக சில பேரை கொண்டு வந்தாங்க, அதையும் நல்லா பண்ணுறாப்புல. காமெடி அதையும் பண்ணுறாப்புல. ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. பேசி முடிச்சிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கவின் அவர்களை வரவேற்கிறாங்க. கவின் உள்ளர வராப்புல வந்துட்டு அவரும் செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. வினோத்துக்கு வந்த உடனே சொன்னது இதுதான், என்னண்ணே நீ பொட்டி எடுத்ததுனால என்னை வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுக்கிறாங்களேண்ணே, விதை இவன் போட்டது அப்படின்னு சொல்லி வச்சு கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க வெளியே, அப்படிப்பட்ட விஷயத்தை ஏன்னா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எல்லாருக்குமே லிட்டரலாக ஒரு வருத்தம் தான். ஸோ அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து கேமெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஜாலியாக வந்து இருந்தது. பட் அதுலேருந்து பெருசாக வந்து கண்டென்ட்லாம் இல்லை மக்களே. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துடலாமா? ஓட்டிங் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி அன்அஃபிஷியலி நம்பர் 1 இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. 2வதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சபரிநாதன் வந்து இருந்துகிட்ருக்காரு. 3வதாக விக்ரம் அவர்கள் வந்து இருக்கார். 4வதாக அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எவிக்ஷனில் அரோரா அவர்கள் எவிக்ட் செய்யப்படலாம். அதே போல் விக்ரம கூட எவிக்ட் பண்ணப்படலாம். ஓகேவா? 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் மோஸ்ட்லி ரொம்ப ஹைலி பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மக்களே. ஸோ இதுதான் வந்து அப்டேட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ணுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திவ்யா கணேஷ் அவர்களை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. 4 பேருமே ஒருத்தர் இல்லையப்பா, நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டுகள் போடாமலே வந்து இருக்காங்க. ஷோவை பார்க்காதவங்களும் வந்து இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே ஓட்டு பதிவான வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
திவ்யா கணேஷ் அவர்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டுக்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உள்ளர ஏதாவது பாலிடிக்ஸ் ஏதாவது பண்ணி வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து சபரிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அது நம்ம நாளைக்கு இந்த டயத்துக்குள்ளே வந்து தெரிஞ்சிடும் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயண வீடியோ, நம்ம விக்ரமுடைய பயண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. அது பார்க்க செம்ம ஜாலியாக வந்துருந்தது. விக்ரமுக்கு அது த்ரூ அவுட் இந்த சீசன் முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதே போல் இந்த வாரம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன குறும்படங்கள்லாம் வந்து போட்டு காட்டப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ அந்த குறும்படங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விக்ரம் அவர்கள் வந்து வராமலே வந்திருந்தார். பட் இன்றைக்கி அவருக்கு வந்து பிரத்யேகமான பயண வீடியோ வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அது பார்க்கும்போது செம்ம மகிழ்ச்சி ஆனார். ரொம்ப கண்கலங்கி அழுதார். சொல்லப்போனால் அந்த மனுஷன் என்னமா கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் தெரியுமா, நான் ஹோஸ்ட்டாக கூட வருவேன் இந்த பிக் பாஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். ஸோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணார். என் விக்ரம் அப்படின்றதையும் பிக் பாஸ் அவர்கள் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காப்புல மக்களே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீனை போட்டாப்புல பாருங்கள் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. இன்னும் நடக்கல. நான் வந்து ஷோவெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தான். ஸோ இப்போ நான் அதுதான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்து கடைசி அது ப்ராங்க் பண்ணியிருந்தார். ஏன்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே யோசித்தாங்க. பட் அப்போ எதுவுமே வந்து நடக்கலை. ஓகேங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி எதுவுமே எவிக்ட்லாம் ஆக போகிறதில்ல. நாளைக்கு தான் எவிக்ஷன் வந்து நடக்க போகுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இன்றைக்கான எபிசோடில் நடந்த விஷயங்கள் வந்து இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசாக எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை. ஓகேங்களா. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அது எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் இப்போயே வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தரமான சந்திரன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.